गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे நமஹ. பெரியவா உலகத்தில் உள்ள கஷ்டம்லாம் தீர்றதுக்காக ராமநாம தாரக மந்திரத்தை சொல்லி எல்லோரும் சந்தோஷத்தை அடையணும், சௌக்கியத்தை அடையணும்னு சொன்னா, அதே இந்த ராமரோட மறு அவதாரமான பெரியவாளோட நாமத்தை சொல்லியே நாமளும் அதே சந்தோஷத்தை, அதே ஆனந்தத்தை, அதே சுபீட்சத்தை அடையலாம். சாஸ்திரமே சொல்றது, குருங்கிற அந்த 2 அக்ஷரத்துக்கு எவ்வளவு மகிமை அப்படின்னு பல வியாக்கியானம் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல அஜ்ஞானம்ங்கிற இருளை போக்குறது, ஞான பிரகாசத்தை கொடுக்கறது, நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது, இப்படி எல்லாத்தையும் பண்ணக்கூடியது. இந்த பகவன் நாமாவை சொல்றதே என்னென்ன பலன்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அது இந்த குருவோட நாமத்துக்கும் நமக்கு கிடைக்கிறது. அந்த குருநாமம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த குருநாமத்தை தான் நாம சங்கீர்த்தனமா எப்போதும் பண்ணிட்டே இருக்கலாம். எப்படி பகவன் நாமாவை கொண்டாடுறோமோ, ஜபிக்கிறோமோ, ஆடுறோமோ, பாடுறோமோ, எப்படி இல்லாம சங்கீர்த்தனத்தினாலாம் உபாசிக்கிறோமோ, அப்படி எல்லா விதத்திலையும் அந்த குருநாமத்தையும் நாம உபாசிக்கணும். இந்த பெரியவா நாமம் அப்பேற்பட்ட மகிமை உள்ளது. அந்த பெரியவா நாமத்தை நாமும் சொல்லிட்டு எல்லா க்ஷேமங்களையும் அடையலாம். இப்படி எல்லாம் உபதேசம் பண்ற அந்த பெரியவா 1951 வருஷம் சாதுர்மாசியத்தை முடிகொண்டான்கிற இடத்துல பண்ணினா. இந்த முடிகொண்டான்ல ரொம்ப விமர்சையா நடந்தது. அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் அப்படி ஒரு பக்தி ஸ்ரத்தையோட அப்படி ஒரு விமர்சையா இதை கொண்டாடினா. அது 18 கிராம வாத்திமா அப்படின்னு சொல்லக்கூடியவா அந்த ஒரு 18 கிராமத்துல ஒண்ணு முடிகொண்டான், தஞ்சாவூர் ஜில்லால இருக்கிறது. அதுல ரொம்ப விமர்சையா நடந்தது. ஆச்சரியம் என்ன அப்படின்னா, முடிகொண்டான் வாஞ்சிநாதையர் அப்படின்னு இருந்தார். மடத்துக்கு அப்படி ஒரு தூணா இருந்து கைங்கரியம் பண்ணியிருக்கார். அந்த கிராமத்தில் இன்னும் பல உத்தமர்கள் எல்லோரும் நல்ல ஐஸ்வர்யம் உடைவா. அதனாலேயே எல்லாரும் ரொம்ப ஆதரிச்சு பெரியவாளை உபச்சாரம் பண்ணினா. அப்படி 1951 வருஷம் பெரியவா சாதுர்மாசியம் பண்ணின எந்த மேடையில பூஜை பண்ணி எல்லாம் பண்ணினாலோ அதை இன்னமும் பாதுகாத்து வச்சுட்டு இருக்கா. முடிகொண்டான்ல இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். அப்படி ஒரு பெரிய க்ஷேத்திரம். அந்த முடிகொண்டானுக்கு இன்னொரு பெருமை என்னன்னா, ஆலங்குடி பெரியவா அப்படிங்கிற மகான், ஆலங்குடி சுவாமிகள் அப்படின்னு, சுகாச்சாரியால் எப்படி இருந்திருப்பாளோ நமக்கு தெரியாது. ஆனா இந்த ஆலங்குடி சுவாமிகளை பார்த்தவாழ்லாம் சுகாச்சாரியால் இப்படித்தான் இருந்திருப்பா அப்படின்னு தீர்மானத்துக்கு வராப்புல இருக்கும். அப்படி ஒரு மகான் உத்தமர் தபஸ்வி. அவர் பாகவதத்துல ஸ்ரீமத் பாகவதத்தை அப்படியே அனுசந்தானம் எப்பொழுதும் பண்ணிடுவார். இந்த பாகவத ஸ்வரூபமாவே இருந்தவர். அவரோட சமாதி இந்த முடிகொண்டான்ல இருக்கு. இப்படி இன்னும் பல மகிமை உண்டு இந்த முடிகொண்டானுக்கு. அதனால்தான் பெரியவா அங்க போய் இருந்து சாதுர்மாசியத்தெல்லாம் பண்ணினா. அந்த முடிகொண்டான்ல சாதுர்மாசியத்தை முடிச்சுட்டு யாத்திரையை தொடர்றதே ஐப்பசி மாசம், துலா மாசம் அப்படின்னு சொல்றோம். இந்த துலா மாசத்துல காவேரி ஸ்நானம் ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு. துலா காவேரி மகாத்மியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த காவேரியோட பெருமையில மோட்ச நதிகள்ல ஒண்ணு இல்லையா, அந்த காவேரி பெருமையெல்லாம் சொல்லி அதுல ஸ்நானம் பண்ணினா என்னென்ன பலன், அதுவும் இந்த துலா மாசம்ங்கிற இந்த ஐப்பசி மாசத்துல ஸ்நானம் பண்ணா என்னென்ன பலன்லாம் ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. பெரியவாதான் சாஸ்திரத்துல எங்க எந்த இடுக்குல என்ன சொல்லியிருந்தா கூட, வசத்தியா சொல்லியிருந்தா கூட அது பெருமையை உலகத்துக்கு எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக அதை அனுஷ்டானம் பண்ணி காமிப்பா. ஏன்னா ஆச்சாரியன்கிற அந்த ஸ்தானத்துக்கு ஏத்தாப்புல. இப்படிதான் இந்த துலா காவேரி ஸ்நானத்துக்காக மாயவரத்துக்கு வந்தா. மாயவரம்ங்கிறது பெரிய க்ஷேத்திரம், மயிலாடுதுறை அப்படின்னு சொல்றோம். கௌரி மாயூரம் அப்படின்னு சொல்லுவோம். மாயூரநாத சுவாமி, அபயாம்பிகா, மேதா தட்சிணாமூர்த்தி இருக்கார். இன்னும் பெரிய உயர்ந்த க்ஷேத்திரம். துலா கட்டம்னே அங்க இருக்கு. இப்போ லாகடம் அப்படிங்கிறா. அதுதான் பெரியவா தன்னோட ஆராய்ச்சியில சொல்றதே வேடிக்கையா சொல்லுவா. துலா கட்டம் அப்படிங்கிறது லாகடம்னு ஆயிடுத்து. தூலா க இட்டம், அதுல என்ன ஆயிடுத்துன்னா தூ க இட்டு 3 பேடுத்து. அது தூலா கட்டத்துல தூ பேடுத்து, லாகட்டம் அப்படின்னு இருந்தது. அப்புறம் இட்டும் பேடுத்து, அது போய் தூவும் இட்டும் போய் லாகடமா இப்ப வந்து நிக்கிறது. துலாகட்டம்ங்கிறது தான் லாகடம் அப்படின்னு இருக்கு. அந்த துலா ஸ்நானத்தை இந்த மாயவரத்துல இந்த துலாகட்டத்துல பண்ணணும். இந்த துலா காவேரி மகாத்மியத்துல ரொம்ப விரிவா சொல்லி இருக்கு. காவேரி ஆரம்பிக்கிற தலக்காவேரியிலேருந்து ஆரம்பிச்சு என்னென்ன நாள்ல எந்தெந்த க்ஷேத்திரம், காவேரி பாயிர வரிசையா இருக்கிற க்ஷேத்திரங்கள்ல ஒவ்வொரு நாளைக்கு எந்தெந்த இடத்துல பண்ணினா என்னென்ன விசேஷம் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அப்படி கடைசியில கடைமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துலா மாசம் கடைசியில தான் இந்த மாயவரத்துல ஸ்நானம் பண்ணணும். பெரியவா அந்த மாயவரத்துல
துலா காவேரி ஸ்நானம் முழுக்கலும் அப்படியே பண்ணினா. அந்த 51ஆம் வருஷம் மாயவரத்திலே இருந்து பண்ணினா. அதுக்காக பெரியவா வந்தா. அப்படி வந்து தங்கி இருக்கிறதே அந்த மாயவரத்து பக்தாளுக்கெல்லாம் ஒரு பெரிய தாபம் குறை என்ன அப்படின்னா, பெரியவாளை பெரிய புஷ்ப பல்லாக்கில் உட்கார்த்தி வச்சு வீதி உலா பண்ணணும் அப்படின்னு ஆசை. எங்க போனாலும் பெரியவாளுக்கு இது மாதிரி எல்லாம் பட்ன பிரவேசம்னு ரொம்ப கிராண்டா நடந்திருக்கு அப்படின்லாம் பாக்குறோம். காரணம் என்னன்னா, அதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாலேருந்து பெரியவா என்னமிட்டா இந்த பல்லாக்குல ஏறி போறதை நிறுத்திட்டா. அநேகமா முழுக்க கால்நடை தான், கால்நடையாவே சஞ்சாரம் பண்றது அப்படின்னு வச்சுனுட்டா. அதுக்கு முன்னால அப்பப்போ பல்லாக்குல போயிருந்தா. அப்புறம் பல்லாக்கையும் நிறுத்திட்டா. வெறும் நடந்தே போறதுன்னு வச்சிருந்ததுக்கு அப்புறம் இந்த மாயவரத்து வாசிகளுக்கெல்லாம் ரொம்ப குறை. இப்படி இந்த ஊர்ல வந்து தங்கி இருக்கா பெரியவாளை இப்படி ஒரு பல்லாக்குல சுமந்துண்டு அழகா நாம பட்ன பிரவேசம் பண்ண முடியாத இருக்கே அப்படின்னு அவள்லாம் தாபப்பட, அந்த ஊர் சப்ஜட்ஜா இருந்தவர் லக்ஷ்மண ஐயர் அப்படின்னு, அவரோட முயற்சியினால மேற்பார்வையில எல்லாருமே சேர்ந்து பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ண, இவாளோட இந்த வற்புறுத்தலுக்காக பெரியவா சரின்னு ஒத்துண்டா. ஏன்னா பக்தாளை என்ன ஆசைப்படுறாளோ அதை நிறைவேற்றுறதுதானே பகவானோட கடமை. அது மாதிரி சிஷ்யா என்ன ஆசைப்படுறாளோ அதை நிறைவேற்றுறதுதானே குருவோட கடமை. அதே மாதிரி குரு என்ன சொல்றாரோ அதை கேட்கறது தான் சிஷ்யாளோட கடமை. இப்படி இந்த சிஷ்யாலாம் ஆசைப்பட்டு பக்தாள்லாம் ஆசைப்பட்டு பிரார்த்தனை பண்ண பெரியவா போனா போறது அப்படின்னு ஒத்துண்டு அந்த வருஷம் இந்த மாயவரத்தில் இருக்கிறதே ஒரு பெரிய விமரிசையா ஒரு பட்ன பிரவேசத்துக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டது. பெரியவா ஒத்துண்டதுனால தந்த பல்லாக்குல பெரியவா உட்கார்ந்துட்டு ரொம்ப ஆயிரக்கணக்கான ஜனங்கள், ஏன்னா இத்தனை நாள் அவளை பெரியவா அப்படி ஏறாத்தினால அதுல பார்க்காத தாபம். இப்ப அந்த ஆசை தீர எல்லா ஜனங்களும் குமிய ரொம்ப கிராண்டா ஒரு ரிசப்ஷன் நடந்தது. தந்த பல்லாக்குல பெரியவா உட்கார்ந்துட்டு ரொம்ப ஆயிரக்கணக்கான ஜனங்கள், ஏன்னா இத்தனை நாள் அவளை பெரியவா அப்படி ஏறாத்தினால அதுல பார்க்காத தாபம். இப்ப அந்த ஆசை தீர எல்லா ஜனங்களும் குமிய ரொம்ப கிராண்டா ஒரு ரிசப்ஷன் நடந்தது. அதுல நாதஸ்வரத்துல ஒரு பெரிய புரட்சி அப்படின்னே சொல்லலாம். ஒரு பெரிய அபூர்வமான நிகழ்ச்சி. அதுக்கு முன்னாலே நடந்திருக்குமா தெரியாது, பின்னாலேயும் நடந்ததா தெரியல. அந்த 1951ஆம் வருஷம் மாயவரம் இந்த பெரியவாளோட பட்ன பிரவேசத்துல நாதஸ்வரம்னாலே திருவாவடுதுற ராஜரத்னம் பிள்ளை அப்படிங்கிறது உலக பிரசித்தம். இந்த திருவாவடுதுற ராஜரத்னம் பிள்ளை, அதே மாதிரி இந்த ராஜரத்னம் பிள்ளைக்கு சமமா இன்னும் பல வித்வான்கள் இருந்தா. தஞ்சாவூர் ஜில்லாவே நாதஸ்வரத்துக்குன்னே பேர் போனது, கலைகளுக்குன்னே பேர் போனது. அதுல திருடமருதூர் வீரசுவாமி பிள்ளை அப்படின்னு ஒரு வித்வான், அதே மாதிரி திருவெண்காடு சுப்பிரமணிய பிள்ளை அப்படிங்கிற ஒரு மகா வித்வான், செம்பனார் கோவில் கோவிந்தசாமி பிள்ளை அப்படிங்கிற வித்வான். இவ 4 பேரும், அதாவது ராஜரத்னம் பிள்ளை, வீரசாமி பிள்ளை, சுப்பிரமணிய பிள்ளை, இந்த கோவிந்தசாமி பிள்ளை, இவ 4 பேரும் சேர்ந்து இந்த பெரியவாளோட பட்ன பிரவேசத்துல நாதஸ்வர இசை மழை பொழிஞ்சா. அது உலகத்திலேயே இனிமே அதை கேட்டவாளால மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியா இருந்தது. இப்படி உலகத்துல எங்கேயும் நடக்காத, யாருக்கும் நடக்காத பல அபூர்வமான விஷயங்கள்லாம் பெரியவாளுக்கு ரொம்ப இயற்கையா நடந்தது. ஏன்னா அத்தனை பேருக்கும் அப்படி ஒரு பெரியவாள்கிட்ட பக்தி பிரியம், பெரியவாளுக்கும் அத்தனை பேர்ட்டையும் அப்படி ஒரு அன்பு பாசம். அதுதான் இப்படி நடந்தது. அந்த ஊரே, இந்த தஞ்சாவூர் ஜில்லாவே ஒரு கலகலத்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு பட்ன பிரவேசம் இந்த மாயவரத்தில் நடந்தது. அதை முடிச்சுன்னு பெரியவா சிவராத்திரி, மகா சிவராத்திரி, அதுக்காக மாயவரத்துக்கு பக்கத்துல நாகங்குடின்னு ஒரு கிராமம், இந்த நாகங்குடியில வந்து இருந்தா. இந்த நாகங்குடியில சிவராத்திரியில இருக்கிறதே ஒரு பெரிய சிவனோட பிரபாவத்தை, சிவமகிமையை உபன்யாசம் பண்ணினா. ரொம்ப எப்படி எவ்வளவு தெளிவா, தள்ள தெளிவா, உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் அப்படின்னா அது பெரியவாளுக்கு கைவந்த கலை. அதுல சொல்றா பரமேஸ்வரனோட பிரபாவத்தை பத்தி சொல்றதே நமக்கு எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம் இல்லையோ. அவருக்கு தான் நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது அப்படி எல்லாம் சொல்றோம். அப்படி நிர்குண பிரம்மமா இருக்கிறது இப்படி சிவனா இருக்கு, விஷ்ணுவா இருக்கு, அம்பாளா இருக்கு, முருகனா இருக்கு, பிள்ளையாரா இருக்கு, இப்படி அப்படின்லாம் சொன்னாக்க ஒரு உருவமே இல்லாதது எப்படி உருவத்தோட வர முடியும்? மற்ற மதஸ்தர்கள்லாம் இதைத்தானே ஒரு வாதமா பண்ணி முடியவே முடியாது அப்படின்னு சொல்றா. ஆனா அப்படி முடியவே முடியாதுன்னு அது இருந்துடுத்துனா அது சர்வசக்தனான பிரம்மம் இல்லை, பரமாத்மா இல்லை. அதுக்கு இப்படியும் பண்ண முடியணும். அருவத்தோடையும் இருக்க முடியணும், உருவத்தோடையும் இருக்க முடியணுமா? அருவமாவும் இருக்கணும், உருவமாவும் இருக்கணும், அருவுருவமா இருக்கணும். எப்படி இருக்கலாமோ, எப்படியா இருந்தாலும் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய சக்தி இருக்கணும். அப்பதான் இந்த சர்வசக்தன் பரபிரம்மம் ஆமனி பொட்டன்ட் அப்படின்லாம் சொல்லலாம். அதைத்தான் நமது மதம், இந்த சனாதன மதம் ரொம்ப தெளிவா சொல்றது. அதை இங்க பெரியவா ரொம்ப விவரமா சொல்றா.
அப்படி நாமரூபம் இல்லாத இருக்கிற உருவம் தான் பரபிரம்மமா இருந்தா கூட அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற. இப்ப நெய்யை பார்த்தேன்னாக்க நெய்யா இருக்கிறதே இது உறைஞ்சு போயிடுத்துனாக்க அது வெள்ளை கலராவோ மஞ்சள் கலராவோ ஏதோ ஒரு வர்ணத்தோட இருக்கு, நிறத்தோட இருக்கு. அதே நெய்யை நீங்க உஷ்ணத்துல உருக்கினா லிக்விட் ஆயிடுது. லிக்விட் ஆனா இப்ப என்ன ஆயிடுதுன்னு அதோட வர்ணம் போயிடுறது. உறைஞ்சு இருக்கிறதே ஒரு கலர்ல இருந்தது, இப்ப உருகி உடுத்துனா லிக்விட் ஆயிடுத்துனா வர்ணம் இல்லாத இருக்கு, ஆயில் மாதிரி இருக்கு. எப்படி ஆச்சு? அது உறைஞ்சு இருக்கிறதே வர்ணத்தோட இருக்கு, உறையாத இருக்கிறதே இழகி இருக்கிறதே அது வர்ணம் இல்லாத இருக்கு. அப்படின்னா ஒரு நெய்யிக்கே வர்ணத்தோடையும் இருக்கு வர்ணம் இல்லாதையும் இருக்க முடியுதுன்னா சர்வசக்தனான பரமாத்மாவுக்கு நாமரூபத்தோடையும் இருக்க முடியும், நாமரூபம் இல்லாதையும் இருக்க முடியுமே, எப்படி வேணாலும் இருக்கலாமே. அதைத்தான் இங்கே சொல்றா. அந்த நிறமற்ற நெய்யே, உருகி இருக்கிற நெய்யே இறுகித்துனாக்க அதுக்கு ஒரு கலர் வந்துடுது. எதனால இருகிறதுன்னர் அந்த குளிர்ச்சியினால அது உருகிடுறது. அதே மாதிரி பக்தாளோட மனசுக்குள்ள அன்பை வச்சுண்டு அன்புனால அந்த பகவானை உபாசிக்கிறதுனால அந்த பகவான் அந்த பக்தாளோட மனசுக்குள்ள போய் இருக்கிறதுனால என்ன பண்றான்னு அந்த அன்புங்கிற அந்த பக்திங்கிற அந்த நெக்குருகி பக்தி பண்றதுனால அந்த குளிர்ச்சியினால என்ன பண்ணிடுறான்னா உறைஞ்சு ஒரு நாமரூபத்தோட வந்துடுறார். அப்படி நாமரூபத்தை வரத்தே தான் இது பக்தாளுக்கு மனசுல வந்த மனோபாவம் தானே இந்த நாம ரூபங்கள் எல்லாமே. அப்படி மனசுல ரூபத்தோடையும் வர்றவா இந்த பக்தாளுக்கு. இது காரணம் என்னென்ன? இதான் கருணை, கருணையோட எல்லை அது. அப்படி பல ரூபங்கள்ல பகவான் வர்றார். அந்த பல ரூபங்கள்ல பகவான் வரத்துல தான் அவரை பலவிதமான நாம ரூபங்களை, அதுக்கு ரூபம் வந்துட்டுனாலே அதுக்கு ஒரு நாமா சொல்ல வேண்டியிருக்கு. அப்படின்னு பலவிதமான நாம ரூபங்கள்ல உபாசிக்கிறோம். அப்படி பரபிரம்மமாய் இருக்கிற பரமேஸ்வரன் தான் என்ன பண்றார்? தன்னோட பக்தாளோட ஆனந்தத்துக்காக அவளோட உபாசனைக்காக பலவிதமான ரூபங்கள்ல நாமத்தோட வர. அந்த பரமேஸ்வரனோட ரூபங்கள் எல்லாம் வர்ணிச்சுன்னு வரத்தே பிக்ஷாடனர்னு ஒரு கோலம் பரமேஸ்வரனுக்கு. பிக்ஷாடனன்னா என்ன? பிச்சைக்கார வேஷத்தோட இருக்கிறது. ஒரு சமுதாயத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலயே அடிமட்டத்தில் இருக்கவன் யாருன்னா ஒரு பிச்சைக்காரன் தான். அதாவது அவருக்கு வேணுங்கிற ஆகாரத்துக்கு கூட அவருக்கு வழி இல்லை, அடுத்த வகையை தான் எதிர்பார்த்துருக்கும். யாரானும் போட்டா உண்டு, இல்லைன்னா இல்லை. அப்படி அடிமட்டத்தில் இருக்கிறது ஒரு பிச்சைக்காரன். அப்பேற்பட்ட அந்த அடிமட்டத்தில் இருக்க பிச்சைக்காரனா கூட யாரு இருக்கான்னு பரமேஸ்வரன் இருக்காராம். அதான் பிக்ஷாடனர் குலம். ஸ்ரீருத்ரமே என்ன பண்றதுன்னு பரமேஸ்வரனோட எல்லா விதத்திலையும் அவர் எப்படி எல்லாம் வியாபிச்சிருக்க எல்லாமாவும் இருக்குங்கிறத சொல்றது தானே வேதத்துல ஸ்ரீருத்ரம் சொல்றது. அதுக்கெல்லாம் வியாக்கியான மாதிரி தான் ஈஸ்வரனோட பரமேஸ்வரனோட இந்த ரூபங்கள் எல்லாமும் இருக்கு. நாம ஏதோ சிலை விக்கிரகம் அப்படின்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். அது அத்தனைக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் தத்துவம் கொட்டி கிடக்கு. அதெல்லாம் தான் இங்க வர்ணிக்கிறா பெரியவா. அந்த எளிமை, அந்த பிச்சைக்காரன்னாலே ரொம்ப எளிமை. அங்க ஒன்றும் ஆடம்பரம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி எளிமையோட தோற்றமா இருக்கிறது. அதே மாதிரி கடை நிலையில இருக்கிற தோற்றத்தை காமிக்கிறது தான் பிக்ஷாடனருங்கிறது. அப்படி பிக்ஷாடனராகவும் அந்த பரமேஸ்வரன் இருக்கார். ஆனா அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் யாருனர்? சர்வேஸ்வரன், ஈஸ்வரன்கிற பேரே அவருக்கு தான் மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திராதி தேவதைகள் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறவன் என்ன பண்றான்னார். அப்படியும் இருக்க முடியாது. இப்படி கீழே சர்வசாதாரணமா பிச்சைக்காரளோட பிச்சைக்காரளாவும் இருக்க முடியாது. அந்த பிக்ஷு வேஷமா இருக்கிறது தான் பெரியவாளை பரமேஸ்வரன் சொல்றதுக்கும் காரணம் என்னன்னு, அவரும் இப்படி பிக்ஷுவா தானே இருக்கார். அந்த பிக்ஷாடனாவும் இருக்கார், மகேஸ்வரனாவும் இருக்கார். அதே மாதிரி அழகுக்குன்னா எப்படி இருக்கார்? சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிறோம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சொல்றோம். மதுரையில சுவாமியே சுந்தரேஸ்வரா இருக்கார். அவர் அழகோட மட்டும் இல்ல, பெரிய சக்கரவர்த்தியா இருக்கார். சுந்தர பாண்டியன் அப்படின்னு பாண்டிய தேசத்தோட ராஜாவா இருக்கார். அப்படி சக்கரவர்த்தியா ராஜாவாவும் இருக்க முடியாது, அழகுக்கு அழகாவும் இருக்க முடியாது. இப்படி எளிமைக்கு எளிமையா பிக்ஷாடனாவும் இருக்க முடியாது. அதே மாதிரி வீரத்தை காமிக்கணும்னா எப்படின்னா வீரஸ்வரூபமா எப்படின்னு கால பைரவரா இருக்கார், வீரபத்ரர் அப்படிங்கிறோம். அப்படி வீரத்தை குறிக்கிறாப்புலையும் இருக்கு. அதே சாந்தமா அமைதியா அடங்கி ஞானஸ்வரூபமா இருக்கணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்திங்கிறோம். இப்போ கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்கோ. எளிமைக்கு இருக்கட்டும், அழகுக்கா இருக்கட்டும், இல்ல ஒரு அந்தஸ்துக்கா இருக்கட்டும், ஒரு வீரத்துக்கா இருக்கட்டும், கருணைக்கா இருக்கட்டும், சாந்தத்துக்கா இருக்கட்டும், ஞானத்துக்கா இருக்கட்டும், அமைதிக்கா இருக்கட்டும், இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரூபமா இருக்கிற எல்லா விதத்திலையும் எல்லாமே ஈஸ்வரன் அப்படிங்கிறத காமிக்கிறாப்புல பரமேஸ்வரனோட ரூபங்கள்லாம் இருக்கு.
அதைத்தான் பரமேஸ்வரனோட 62 விதமான கோலங்கள் அப்படிங்கிறோம். சில்பசாஸ்திரத்திலாம் பார்த்தா 62 விதமான ரூபங்கள்லாம் பரமேஸ்வரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது அத்தனையுமே இந்த தத்துவத்தை குறிக்கிறதுக்கு தான். இதெல்லாம் அன்னைக்கு நாகங்குடியில பெரியவா சிவராத்திரி அன்னைக்கு சிவ மகிமேல இதெல்லாம் உபன்யாசம் பண்ணி எடுத்து சொல்றா. அது நாமெல்லாம் அவசியம் அனுபவிக்க வேண்டியது. அதை எடுத்து பார்த்தோம்னா படிச்சு பார்க்கறதே அப்படி ஒரு ஆனந்தமா இருக்கு. நம்மள அறியாத பக்தி வந்துடும். அப்படி சிவராத்திரியில அங்க உபன்யாசம் பண்ணினா அப்புறம் தன்னோட யாத்திரை அப்படியே தொடர்ந்துட்டு 1952 வருஷம் சாத்தனூருங்கிற இடத்துல சாதுர்மாசியத்துக்கு வந்தா. இந்த சாத்தனூர் ரொம்ப பெரிய கிராமம். சாத்தனூர்ல இந்த சில வித்வான்கள்லாம் மகா பண்டிதர்கள்லாம் மடத்திலேயே கைங்கரியெல்லாம் பண்ணியிருக்கா. அப்படி சாத்தனூர்ல வியாச பூஜையை முடிச்சுண்டு அந்த வருஷம் சங்கர ஜெயந்தி 1952 வருஷம் சங்கர ஜெயந்திக்கு ஆனந்த தாண்டவபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனதாண்டவரம் அப்படிங்கிற மாயவரத்துக்கு பக்கத்துல இருக்கு. அங்க வந்தா அந்த ஆனந்த தாண்டவரத்துல சங்கர ஜெயந்தி அன்னைக்கு ஒரு உபன்யாசம் பண்ணினா. அன்னைக்கு சொன்ன அந்த சொற்பொழிவும் ரொம்ப அபூர்வமானது. அன்னைக்கு பண்ணின சப்ஜெக்ட் என்னன்னா பஞ்சாயதன பூஜையை பத்தி. நமது வைதீக மதத்துல ஒரு சம்பிரதாயத்துல என்ன அப்படின்னா பிராச்சீனமா பஞ்சாயதன பூஜை பண்றது. அதாவது எல்லா வீட்டிலையும் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றா. ஒரு நாம இருக்கிற இடத்துல ஒரு ஊர்ல கோவில் இல்லைன்னா அங்க குடியே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றா. இப்படி எல்லாம் ஒரு பழமொழி இந்த தமிழ்நாட்டில தான் இருக்கு. இதுல இருந்தே தெரியறது தமிழ்நாட்டுல பக்திங்கிறது எப்படி வேரூன்றி இருந்திருக்கு அப்படின்னு. கோவில் இல்லையா அந்த ஊர்ல குடியே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி வீட்டுல பூஜை இருக்கணும். கோவில்ங்கிறது சமுதாயத்துல எல்லாரும் போய் வழிபடுறதுக்கு இது பொதுவானது. அதே மாதிரி நமக்கும் பிரைவேட்டா அவளுக்கும்னு ஒரு பக்தி இருக்கணும், ஒரு அதுக்குன்னு ஒரு அனுஷ்டானம் இருக்கணுங்கிறதுனால வீட்டுல பூஜை பண்றது, எல்லார் வீட்லயும் பூஜை பண்றது அப்படின்னு. பெரியவா ஒரு ஊர்ல வரணும், ஒரு கிராமத்துல வரணும், அந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னாக்க ஒரே கண்டிஷன் தான், அந்த வீட்டுல ஒரு பஞ்சாயதன பூஜை இருக்கணும். இந்த பஞ்சாயதன பூஜை இருக்கிற வீட்டுலதான் போறது, அங்கதான் இறங்குறது, அவ பிக்ஷாவந்தனம் பண்றதை தான் வைதீகமா இருக்கிறவா கொடுத்தாதான் அந்த இதெல்லாம் அவ திரவியங்கள்ல தான் பிக்ஷாவந்தனம் பண்ணிக்கிறது, சாப்பிடுறது இப்படின்லாம் வச்சிருந்தா. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா சன்னியாசிகளுக்கு இது மாதிரி நியமெல்லாம் தேவையில்லை, யாரு என்ன பண்ணினாலும் அவ ஏத்துக்கலாம். ஆனா ஏன் இது மாதிரி ஒரு கண்டிஷன் எல்லாம் போட்டான்னார், அவ ஜெகத்குரு ஆச்சாரியங்கிற ஸ்தானத்துல இருக்கிறதுனால எப்படியானும் பை ஃபோர்ஸ் எல்லாத்தையும் இந்த தர்மத்தை திணிச்சிட முடியாதா, அவளுக்கு நல்லதை ஒரு நல்ல பழக்கத்தை கொடுத்துட முடியாதாங்கிறதுக்காக தான் பண்ணினா. அப்படி இருக்கிறதே தான் இந்த ஆனந்த தாண்டவபுரத்துல சங்கர ஜெயந்தியில பஞ்சாயதன பூஜையை பத்தி சொல்றா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பகவத்பாதாளுக்கு ஒரு பேரே என்னன்னா ஷண்மத ஸ்தாபனாச்சாரியர் அப்படின்னு 6 வகையான சமயத்தையும் புனருத்தாரணம் பண்ணி ஸ்தாபிதம் பண்ணினவர், 6 சமய வழிபாட்டையும் வழிபடுத்தி எல்லாருக்கும் இன்னைக்கு நாம எல்லோரும் சந்தோஷமா கொண்டாடுறாப்புல பண்ணினவர் ஆதிசங்கர பகவத்பாதாள். அதனால அந்த ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாரோட ஜெயந்தியான சங்கர ஜெயந்தியில திருப்பி அந்த 6 மதத்தையும் பத்தி சொல்லி அந்த 6 மதத்துக்கும் உண்டான தேவதைகளை நாம எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு. அப்போ நமக்கு அழியாத நான் சைவன் நான் வைஷ்ணவன் இது மாதிரி இந்த பேத புத்தி எல்லாம் போய் எல்லா தெய்வங்களும் ஒரு பரமாத்மாவோட பலவிதமான தோற்றங்கள் அப்படிங்கிறதுல நமக்கு அந்த பாவம் வரணும்னு அதுக்கு பெரியவா ரொம்ப அழகா உதாரணம் சொல்லுவா. நமக்கு ஒரு தெய்வத்திட்ட ஒரு ரூபத்துல ஒரு நாமத்துல போய் ருச்சி விழுந்துருத்துனா உடனே மற்றதெல்லாம் நமக்கு ஏதோ கண்ணில் தெரிய மாட்டேங்கிறது. அப்படி தெரியாதோட இல்லை, அதை நாம விமர்சிக்கிறாப்பெல்லாம் ஆயிடுறது. அது ரொம்ப தப்பு. நமக்கு இப்ப விஷ்ணுட்ட பக்தி அப்படின்னாலே அந்த விஷ்ணுக்கு அந்நியமா இன்னொன்னு இல்லைங்கிற பாவம் வந்தாதான் நமக்கு விஷ்ணுட்ட உண்மையான பக்தி. நமக்கு பரமேஸ்வரன் தான் அனன்ய பக்தி அப்படின்னா அந்த பரமேஸ்வரன் அந்நியமா இன்னொன்னு இல்லை அப்படிங்கிற பாவம் வந்தாதான் அது ஈஸ்வரனுக்கு நாம காமிக்கிற மரியாதை பக்தி. நமக்கு எது இஷ்ட தெய்வமோ அதுவே தான் எல்லாமாவும் இருக்குங்கிற பாவம் வரணும். உடனே நமக்கு சந்தேகம் வரும், அது எப்படி நம்மளோட இஷ்ட தெய்வம் தான் இருக்கிறதுலேயே வசதி, அதை பார்த்தா வட்டமா இருக்கு, அது எப்படி இதுவா ஆக முடியும் அப்படின்னா. இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா விஷ்ணுட்ட பக்தி அப்படின்னா அந்த விஷ்ணுவே தானே ராமராவும் வந்திருக்காரு, கிருஷ்ணராவும் வந்திருக்காரு, வராகராவும் வந்திருக்காரு, நரசிம்மராவும் வந்திருக்காரு, இப்படி இல்லாம இருக்காரு. ஸோ இப்போ நரசிம்மரை கொண்டாடினாலும் சரி, ராகட்ட பக்தி பண்ணாலும் சரி, வாமனட்ட பக்தி பண்ணாலும் சரி, ராமற்ற பண்ணாலும் சரி, கிருஷ்ணட்ட பண்ணாலும் சரி, எல்லாம் ஒரு விஷ்ணுன்னு தானே நமக்கு வருது. ஒரே விஷ்ணு தான் இப்படி எல்லாம் வந்திருக்காரு அப்படின்னா இதையே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணினா அவரே இன்னும் மற்ற தெய்வலாமும் இருக்கார் அப்படிங்கிறதான வரணும். அதுதானே நிஜமான பாவம், அதுதானே நமக்கு உண்மையான தெளிவு ஞானம். அதைத்தான் நீங்க பெரியவாசரா அது வரணுங்கிறதுக்காக தான் நமக்கு சாஸ்திரத்துல என்ன பண்ணிட்டா ஒரு பஞ்சாயதன பூஜைங்கிற ஒரு சிஸ்டத்தையே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா வச்சிருக்கா. அதுல ஆதித்யம் அம்பிகா விஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம் அப்படின்னு சொல்லி இருக்கு. சூரியன்
பிள்ளையார், அம்பாள், விஷ்ணு, சிவன் இந்த அஞ்சையும் சேர்த்துக்கிறது பஞ்சாயதன பூஜை. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, நேஷனல் இன்டகிரேஷன் தேச ஒற்றுமையே இந்த பஞ்சாயதன பூஜையில இருக்கு அப்படின்னு பெரிய ரொம்ப அழகா சொல்றா. காரணம், இந்த பஞ்சாயதனத்திற்கு வச்சிருக்க அத்தனை சுவாமிகளுக்கும் ஒன்னும் தனியா ரூபம் ரூபம்னா எப்படி இருக்கும், எல்லாம் ஒரு ஒரு கல்லு இயற்கையா கிடைக்கிறது. நாம் ஒன்றும் செயற்கையா பண்றது இல்லை. அதுல அந்த சிவனுக்கு உண்டான பானலிங்கம் அப்படிங்கிறது நர்மதையில கிடைக்கிறது, அதாவது மத்திய பிரதேசத்துல. விஷ்ணுக்கு உண்டான சாலக்கிராமம் நேபாளில கிடைக்கிறது. அது மாதிரி ஸ்படிகம்னு சூரியனுக்கு ஸ்படிகம் அது எங்க கிடைக்கிறது, தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் பக்கத்துல கிடைக்கிறது. பிள்ளையாருக்கு சிவப்பு கல்லு அது ஷோன்கிற நதி, சோனபத்ராங்கிற நதி அது கிடைக்கிறது, அது பீகார் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறது, அங்க கிடைக்கிறது. அம்பாளுக்கு ஸ்வர்ணமுகின்னு வேறு தங்கரேக்குள்ள ஒரு கல்லா இருக்கும், அது எங்க கிடைக்கிறது, ஹிமாச்சல பிரதேசத்துல இமயமலை பிரதேசத்துல கிடைக்கிறது. இப்படி நேபாளத்துல கிடைக்கிறது, மத்திய பிரதேசத்துல கிடைக்கிறது, தமிழ்நாட்டுல கிடைக்கிறது, பீகார்ல கிடைக்கிறது, இன்னும் ஹிமாச்சல பிரதேசம் இப்படி கிடைக்கிறது. தேசத்துல உள்ள வடகோடியிலேருந்து தென்கோடியில உள்ள எல்லா பக்கத்திலும் கிடைக்கிற 5 கல்லை தூக்கி ஒரு வீட்டுக்குள்ள வச்சுட்டோம்னா தேசத்துல உள்ள எல்லாம் இங்க ஒரே வீட்டுக்குள்ள ஒரு பொட்டிக்குள்ள அடங்கிடுத்து, நம்ம பூஜையில் அடங்கிடுத்து அப்படின்னு தெரியுது. இதுவே நமது தேச ஒற்றுமைக்கும் நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு. அதனாலதான் இந்த பஞ்சாயதன பூஜைங்கிறது ரொம்ப விசேஷம். ரொம்ப வைதீகமான ஆச்சார அனுஷ்டானம் உள்ள பரம்பரையில இந்த பஞ்சாயதன பூஜைங்கிறது ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த பஞ்சாயதன பூஜையை சொல்ற. இதுக்கும் மேல என்னன்னா, இந்த 5ஓட சேர்த்து பகவத்பாதா ஷண்மத ஸ்தாபனம், இந்த 5ஓட சேர்த்து முருகனையும் சேர்த்துட்டார் 6வதா. காரணம் என்னன்னா, அந்த முருகன்கிறவர் பெரிய ஞானம்ங்கிறதோட தத்துவம், ஞான தத்துவம். இதெல்லாம் இந்த ஈஸ்வரனுக்கு இப்படி எல்லாம் பிரபாவம் இருக்கு, இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கணுமே, ஒரு அறிவு பேரறிவை தெரிவிக்கணுமே. அந்த அறிவே ஸ்வரூபம் ஞான பண்டித சுவாமி நமோ நமோ அப்படிங்கிறமே, ஞான ஸ்கந்தன் அப்படிங்கிறோம். அப்பேற்பட்ட அந்த ஞானமயமான அந்த அறிவு ஸ்வரூபம் தான், ஞானம்தான் முருகன். அந்த ஞானம்னாலே குரு தான், அந்த குருஸ்வரூபம் தான் முருகன். குருவாய் வருவாய் அருள்வாய் குருகனே அப்படிங்கிற அந்த முருகனும் குரு தான். அதனால இந்த 5ஓட சேர்த்து 6ஆதையும் வச்சுக்கணும் அப்படின்னா, அதாவது அந்த பரபிரம்மத்தை 3 விதமா சொல்லுவா, வியாக்கியானம் பண்ணுவா. சத், சித், ஆனந்தம் அப்படின்பா. அந்த 3 வகையா விவரிக்கப்படுறது. அது என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது உற்பத்தியாகிறது, இருக்கு, திருப்பி உடனே லயமாயிருது, போயிடுறது, மறைஞ்சு போயிடுறது. இப்படி இந்த பிரபஞ்சத்தோட உற்பத்தி லயம் அந்த நாசத்துக்கு காரணமா எது இருக்கோ அதுதான் சத்து, ஆதாரமா இருக்கிற அது பேர் சத்து. அதைத்தான் நாம சிவம்ங்கிறோம். அந்த பிரம்மம் தான் இப்படி பலவிதமா விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த சத்து, அந்த பிரம்மம் தான் இப்படி இத்தனையா விரிஞ்சிருக்கு அப்படிங்கறத இதுல தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, அது ஒரு அறிவுனாலதானே தெரிஞ்சுக்கலாம். அந்த அறிவுக்கு பேர் தான் சித்துன்னு பேரு. அதைத்தான் அம்பாள்னு பேரும், சித் சக்தி அப்படின்னு சொல்றோம். அது இப்படி இந்த சத்தும் சித்தும் சேர்ந்துட்டா என்ன, ஆனந்தம் தான், சந்தோஷம் தான். அந்த ஆனந்தம் தான் முருகன்கிறது. எப்பொழுதும் ஆனந்தமா இருந்தா தானே அழகு. அதனால தான் அவர் அழகு அழகுங்கிறோம். அழகே ஆனந்தம், ஆனந்தமே அழகு. அப்படி இந்த சத்தும் சித்தும் சேர்ந்து சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கவன் தான் இந்த முருகன். அவன் தான் குரு. அதையும் இதுல சேர்த்துன்னு இந்த பஞ்சாயதன பூஜையில அதையும் சேர்த்துட்டு அவருக்கு ஒரு வேலு இல்லை, அது மாதிரி பாம்பு அப்படி ஏதானு ஒண்ணு வச்சுட்டு பண்றதுதான் இந்த பஞ்சாயதன பூஜை, ஷண்மத ஸ்தாபனம் அப்படின்னு சங்கர ஜெயந்தியில உபதேசம் பண்ணினா, இதை நாம எல்லோரும் அவசியம் எடுத்துட்டு கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுதான் நாம பெரியவாளுக்கு பண்ற கைமாறு.